வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த வக்ர பயிற்சினா முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தன்னுடைய பயணத்தை பின்னோக்கி செய்யும் பொழுது அதற்கு பெயர் வக்ரம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க கார்ல போறீங்க, இல்ல பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அங்க இருக்கிற கரண்ட் கம்பம், பில்டிங்கி, மரம் எல்லாம் பின்னாடி போற மாதிரி இருக்கும். அந்த தோற்றத்துக்கு பெயர் தான் வக்ரம்னு வச்சுக்கோங்க. இந்த வக்ரம் சனி பகவான் ஜூலை 13ஆம் தேதி தொடங்கி 138 நாட்கள் இந்த வக்ரகதியில இருக்க போறார். அப்ப இந்த 138 நாட்கள் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும் சனி தொழில ஒரு மந்தத்தையும் வேலையாட்களோட ஒத்துழைப்பு இல்லாத நிலைமையும் கொடுத்திருப்பார். நிறைய நபர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், பதவிகள், பண வரவு, நம்ம வியாபாரத்துல வர வேண்டிய காசு, கொடுத்த காசு, இன்வெஸ்ட் பண்ண பணம், இது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துல முடங்கின மாதிரி இருக்கும். ஏன்னே தெரியாது. நிறைய பேருக்கு எல்லாமே நல்லா இருக்கு. குரு ராசியில இருக்கார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார், யோகஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்துல சனி இருக்கார். ஆனா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தெரியாம குழம்பி போயிருப்பீங்க. அதுக்கு காரணம் 10ஆம் இடத்தில் சனி அமர்ந்து இருக்கிறார். அது குருவின் வீடு. குருதான் மங்கள விஷயங்களை நடத்தக்கூடியவர். குருதான் பணத்தை குறிக்கக்கூடியவர். அப்ப பண வரவுல ஒரு மந்தத்தை தருவார். ஏன்னா சனிக்கு பெயர் மந்தகாரகன். இந்த மிதுன ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களையே மந்தப்படுத்துவார். தொழில் வியாபாரத்துல வேலைக்கு போறதுல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஸ்லோவா இருக்கிறோமோ அப்படின்னு நம்மளையே நம்ம கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அவர் வக்ரம் பெற்று விட்டாலே வெற்றி தான். தொழில் வியாபாரத்துல ஜாக்பாட் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நல்ல வேலையாட்கள் கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும். தொழில்ல நீண்ட காலமாக இருந்த ஆர்டர் இப்ப கொஞ்ச நாளா ஸ்லோவா இருக்கும். இப்ப அந்த ஆர்டர் வேகம் எடுக்கும். நீங்க உங்களோட இயந்திரங்களோட முழுமையான உற்பத்தியை நீங்க பெற முடியாம இருந்திருக்கும். நீங்க நினைச்ச நேரத்துல அது ஆப்ரேட் பண்ண முடியாம ஏதாவது ஒரு பிரேக் டவுன் வந்திருக்கும். இப்ப அதெல்லாம் சரியாயிடும். நிறைய பேர் புதிய மிஷினரி வாங்கலாம். மாடர்ன் மிஷின் வாங்கினாதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசினஸ்ல இருக்கிற காம்படிஷனை மீட் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு லோனோ அல்லது உங்களுக்கான பண வரவோ இல்லாம இருந்திருக்கும். இப்போ பண வரவு வரும். நீங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு லோன் அப்ளை பண்ணாலும் இப்போ உடனடியாக கிடைச்சிடும். அதன் வழியாக உங்கள் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். சரி, இந்த ராசி பலன் யாருக்கெல்லாம் இந்த வக்ர பலன் பொருந்தும் அப்படின்னா, மிதுன ராசியில மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் எதுல பிறந்திருந்தாலும் நடக்கும். ஏன்னா இது நட்சத்திரத்தின் அடிப்படையில சொல்ல போறது இல்லை, இது ராசியின் அடிப்படையில சொல்றதுனால நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல எதுல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படியே வேலை செய்யும். நீங்க மிதுன ராசியில இருக்கீங்க அல்லது மிதுன லக்னத்துல இருக்கீங்களா, இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி பலன்கள் அப்படியே வேலை செய்யும். நீங்க எந்த முயற்சி செய்யணும்னாலும், மிதுன ராசியோட அதிபதி யாரு? புதன். புதன் அப்படின்னா கடவுள்ல யாரை குறிப்பார் அப்படின்னா மகாவிஷ்ணுவை. அப்ப நீங்க எப்பவுமே எந்த காரியத்தை தொடங்கணும்னாலும் சரி, இல்ல எந்த புதிய முயற்சி செஞ்சாலும் சரி, ஒரு காலையில வண்டி எடுக்கிறோம், அல்லது ஒரு மிஷினை ஆன் பண்றோம், அல்லது ஒரு விவசாயத்துல போய் நம்ம பயிரை விதைக்க போறோம், அல்லது அறுக்க போறோம், எது செஞ்சாலும் நீங்க ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு செஞ்சு பாருங்க. உங்களுக்கான தடை நீங்கும். பார்த்தா ஒரு வரி மந்திரமா தான் இருக்கும். மந்திரம் எப்படின்னா, ஒரு பழத்தை நம்ம உரிச்சு, ஒரு பலாப்பழத்தை உரிச்சு சாப்பிட்றத விட அதை உரிச்சு ஒருத்தர் நமக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தா எப்படி சாப்பிடுவோம், அது எவ்வளவு ஈஸியோ அது போல ஒரு பழச்சாறு, ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்க குடிக்கிற மாதிரி தான் மந்திரம். நீங்க ஒரு வழிபாடை டீட்டெயிலா செய்யறதை விட அந்த மந்திரங்களை உச்சரிச்சுட்டாலே பலன் தரும். அப்ப நீங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் இந்த 138 நாள் நான் தொட்டது தொடங்கணும், வச்சது விளங்கணும், என் தடைகள் எல்லாம் உடையணும், நான் பெற்ற அவமானங்கள் விலகணும், தொழில வியாபாரத்துல இருந்த மந்த நிலைமை குறையணும், நான் வேலை செய்யற இடத்துல இருந்த தொந்தரவு, வெளியில் சொல்ல முடியாத சிக்கல்கள் எல்லாமே சரியாகணும், எனக்கான எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கணும்னு நினைச்சு ஓம் நமோ நாராயணா என்று பதிவிடுங்கள். அதே நேரத்தில் 16 செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தரக்கூடிய மகாலட்சுமியையும் நினைத்து ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள். ஓம் நமோ நாராயணனும் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள். உறுதியான மாற்றம் உடனடியாக சேரும். தடைகள் விளக்கப்படும், தாமதங்கள் குறையும். இது எல்லாமே இந்த 138 நாள்ல உங்களை திக்குமுக்காட வைக்கும். சனி பகவான் வக்ரம் பெற்று விட்டாலே நீதிமன்ற வழக்குகள்ல தீர்ப்பு கிடைக்கும். நீங்க சொத்து விஷயமா இருக்கலாம், அல்லது பிசினஸ்ல ஏதாவது பண வரவு செலவுல பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பை சனி வக்ரகதியில் இருக்கும்போது கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வழக்கு நடக்குது, ஒரு நல்ல நமக்கு வழக்கறிஞர் அமையல, அல்லது வழக்கறிஞர் விலை போயிட்டாரா, அல்லது வழக்கறிஞர் சரியா வாதாடலையா,
அல்லது வழக்கறிஞரோட ஏதோ ஒரு சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கா, அது எல்லாமே சரியாயிடும். நல்ல வழக்கறிஞர்கள் அமைவார்கள். அதன் வழியாக உங்களோட வழக்கு இப்ப ரொம்ப ஈஸியா தீர்வு வரும். நீங்க ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்தீங்க, இதுக்கே மாசம் மாசம் 2 தடவை 3 தடவை போறதா இருந்துச்சுன்னா இப்ப அது உங்களுக்கு சுமூகமாக தீர்வு வரும், அல்லது அந்த வழக்கு இப்ப முடிவடைந்து விடும். உங்க ராசியில குரு பகவான் அமர்ந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். சனி குருவின் வீட்டில் இருந்தார், இப்ப வக்ரம் பெற்றிருக்கார். அப்ப கண்டிப்பாக சனி வக்ரம் பெற்றுவிட்டால் குருவின் பலன்கள் கிடைக்கும். 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம். அப்ப நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடம்ங்கிறது கலத்திர ஸ்தானம். அப்ப கலத்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருமண தடை நீங்கும். திருமண வாழ்க்கையில சிக்கல், பிரிந்த தம்பதியினர் ஒன்றிணைவது, நீதிமன்றத்துல குடும்ப நல வழக்கு நடக்குது, அது இப்ப சுமூகமாக உங்களுக்கு முடிவடைஞ்சிடும். இந்த மாதிரியான பல்வேறு யோகங்களை இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு தரும். தொழில் மந்தமா இருக்கு, பத்தாக்குறைக்கு தொழில் வியாபாரத்துல போட்டியை சமாளிக்க முடியல, பல்வேறு யுக்திகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க, என்னால அந்த தொழில் போட்டியை மீட் பண்ண முடியல, காம்படிட் பண்ண முடியலன்னு நினைச்ச உங்களுக்கெல்லாம் தொழில் போட்டியை சமாளிக்கக்கூடிய யுக்தி தெரிய வரும். யாரெல்லாம் எந்த விதமான யுக்தியின் வழியாக உங்களை தோற்கடிக்க பாக்குறாங்களோ அல்லது உங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே இப்ப ஈஸியா நீங்க மீட் பண்ணி நீங்களும் தொழில பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியையும் வெற்றியையும் காண்பீர்கள். உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் அளவு அதிகரிக்கும். தொழில உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள், நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைப்பார்கள், திறமையான வேலையாட்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பார்கள். வெற்றிங்கிறது உங்களுக்கு உறுதி செய்யப்படும். தொழில்ல வியாபாரத்துலலாம் நிறைய பேருக்கு இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் பூரா நீங்க மாசம் மாசம் இதை சப்ளை பண்ணுங்க, அல்லது ஒரு 5 வருஷம் அக்ரிமெண்ட் போடலாம், 5 வருஷம் கான்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்லாம் அந்த மாதிரியான சில வாய்ப்புகள் எல்லாம் வரும். விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும். காரணம், உங்க ராசியில குரு இருக்கார். இப்ப 10ஆம் இடத்துல இருந்த சனி வக்ரம் பெற்று குருவுக்கு கண்டிப்பாக வழிவிட்டுட்டாருன்னு நினைச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலமா இருக்கிறதுனால பல விஐபிகளின் அறிமுகம், நிறைய நிறுவனத்துல நிறைய பேர் சந்திக்க முடியாதனால நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கல, வியாபாரத்தை பெருசு பண்ண முடியல, ஒரு நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை போய் சந்திச்சிருந்தா நம்ம தொழில் மாறிடும், நமக்கு வியாபாரம் பெருசா நடந்துரும், அது எல்லாமே இப்ப உங்களுக்கு நடக்கும். நிறைய பேருக்கு பண மோசடி, அது எம்எல்எம்மா இருக்கலாம், தனியார் நபருக்கு பணம் கொடுத்தது அல்லது நண்பர்களுக்கு கொடுத்தது, உறவுக்காரங்களுக்கு கொடுத்தது. இந்த பண மோசடினால நமக்கு பெருசா பணம் வரல, அந்த பணம் நமக்கு திரும்ப வந்துருமா, எனக்கு நியாயம் கிடைக்காதா அப்படின்னு நினைத்த உங்களுக்கு எல்லாம் நியாயம் கிடைக்கும், உரிய நிவாரணம் கிடைக்கும். நிறைய பேருக்கு பண மோசடியிலிருந்து இப்ப உங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த வழக்கு நடக்குது அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அது எல்லாமே இப்ப உங்களுக்கு சுமூகமாக முடிவடையும் ஒரு உன்னத காலமாக இந்த 138 நாள் இருக்கும். விவசாயத்துல இருக்கிறவங்களுக்கு நவீன யுக்தி, நவீன உபகரணங்கள், நவீன சாகுபடி முறை, இதையெல்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அல்லது இப்ப தெரிஞ்சுக்குவீங்க. அதை இப்ப நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களோட விவசாயத்தில் நல்ல மகசூல் கிடைக்கும், அமோகமான விளைச்சல் கிடைக்கும். எப்பவுமே ஒரே பயிரை செஞ்சுட்டே இல்லாம புதுசா செய்யலாம்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு தயக்கம் அல்லது சரியா வராதோ, நம்மளால முடியுமா அப்படின்லாம் இருந்திருக்கும். இப்ப உங்களையும் அறியாமல் உங்களோட திறமையும் உங்களோட தன்னம்பிக்கையும் உயரும். அதன் வழியாக விவசாயத்தில் நல்ல மகசூலையும் அமோக விளைச்சலையும் பெறும் உன்னத காலமாக உறுதியாக இந்த 138 நாள் இருக்கும். இந்த 138 நாள்ல நீங்க ஒரு பயிரை சாகுபடி பண்ணிடுறீங்க. இந்த 138 நாள் முடிஞ்சுதான் அது அறுவடை ஆகுதுன்னா அப்பவும் கண்டிப்பாக இப்போ நீங்க செய்த பயிர் அப்ப நல்ல மகசூலை தரும். கவலையே பட வேண்டாம். இதன் வழியாக விவசாயத்தின் மீது தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் ஏற்படும். விவசாயத்துல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அதான் ரொம்ப முக்கியம். அதுவும் நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்க, ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம், இல்ல நீட்டோ ஜேஇ எக்ஸாம் போன்ற இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுல நல்ல வளர்ச்சி ஏற்படும். இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி ஒரு தேர்வுல நீங்க போய் கலந்துக்கிறீங்க அல்லது ஒரு இன்டர்வியூல கலந்துக்கிறீங்கன்னா அதுல எல்லாம் நீங்க நினைச்ச ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு உன்னதமான காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? கலைத்துறையில ரொம்ப நாளா எனக்கு ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, அல்லது நான் ரொம்ப நாளா ஓரங்கட்டப்பட்டுட்டேன், அல்லது எனக்கு ஏதோ ஒரு சிக்கல், அல்லது எங்களோட யூனியன்ல ஒரு பிரச்சனை, அல்லது ஒரு நிறுவனத்தோட பிரச்சனை, அதனால எனக்கு வாய்ப்புகள் வரலைன்னா இப்போ வாய்ப்புகள் வரும். புதுசா சோசியல் மீடியாவில், யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் வரக்கூடிய இன்ஃபுளுசருக்கெல்லாம் இது ஜாக்பாட் அடிக்கும் காலம். நீங்க ரொம்ப நாளா ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த காலகட்டத்துல தொடங்குங்க. பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். ஒரு அருமையான அடித்தளமாக இருக்கும். விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பொறுத்தவரை நீங்க எந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் அதுல ஒரு பரிசு நீங்க வெற்றி பெற்று வரலாம். நீங்க எந்த முயற்சி செய்தாலும் அது பலன் தரும்.
நீங்க கவர்மெண்ட்ல ஒரு மானியம் வேணும், ஒரு சலுகை வேணும், அல்லது ஏதாவது ஒரு வெளிநாட்டுல போய் ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைச்சா பரவாயில்ல, அல்லது பிரைவேட்ல ஸ்பான்சர்ஸ் யாராவது அமைஞ்சா பரவாயில்லைன்னா இப்ப ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஸ்பான்சர் கிடைப்பாங்க. கவர்மெண்டோட பெனிஃபிட் உங்களுக்கு சிந்தாம சிதறாம கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த 138 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீண்ட காலமா நடக்கல, இழுபறியா இருக்கு, அல்லது நான் செஞ்ச முயற்சி எந்த பலனுமே தரல, அல்லது நான் ஒரு அரசாங்கத்துல ஒரு மனு கொடுத்தேன், அது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குது அப்படின்லாம் நீங்க நொந்து போயிருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, அல்லது புதுசா ஒரு மனு வந்து நீங்க எழுதி இப்ப அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கான அரசின் சலுகையோ, தனியார் பங்களிப்போ, உங்களுக்கு வேலையோ அல்லது தொழில் செய்வதற்கான உதவியோ கிடைக்கும். அப்ப உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு பொன்னான காலகட்டம்னா இந்த 138 நாட்கள் தான். அரசியல்வாதிகளுக்கு சனி வக்ரமாகும் பொழுதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கு, அல்லது சனி எந்த நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கு, எந்த வீட்டுல இருக்கு, இப்ப உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். இந்த சனி வக்ரமானாலே மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த அரசியல்வாதிகள் பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் ஈஸியா செயல்படுத்தலாம். நீண்ட காலமாக நீங்க யோசிச்சு வச்ச ஒரு ஐடியா இப்ப வந்து உங்களை அரசியல்ல பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போகும். இப்ப செயல்படுத்துறது வழியாக அரசியல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நபரா நீங்க மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்களே ஒரு கட்சியை வந்து நடத்திட்டு இருக்கீங்கன்னா அதுல எல்லாம் நீங்க எடுக்கிற கொள்கை முடிவும் சரி, கோட்பாடுகளும் பெரிய அளவிலான வெற்றியை தரும். பெரிய அளவிலான வந்து மக்களை போய் சென்றடையறதுக்கான ஒரு உன்னத காலகட்டம், அதற்கான ஒரு அருமையான அடித்தளம் அமைக்கும் காலமாகவும் இந்த காலகட்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கும். எந்த வயசுல இருந்தாலும் சரி, நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, நான் ஏதாவது ஒரு துறை சொல்லாம கூட இருந்திருக்கலாம், ஆனா இந்த 138 நாட்கள்ல உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை தரும், ஒரு மாற்றத்தை தரும், முன்னேற்றத்தை தரும், வளர்ச்சியை தரும். இப்படி அடுக்கிட்டே போலாம். வீடியோவில் ரொம்ப பாசிட்டிவா சொல்றாங்க, நமக்கு அந்த மாதிரி நடக்கல அப்படின்னு கூட நிறைய பேருக்கு ஏக்கம் இருக்கும். உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கா, எந்த வீட்டுல சனி இருக்கு, என்ன நட்சத்திரத்துல இருக்கு, என்ன தசாபுத்தியில இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நான் சொன்னதை விட அதிக பலன்கள் கூட நிறைய பேருக்கு நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி சனி வக்ரமாகும் போது தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, 7.5 சனி, அஷ்டம சனி நடந்துச்சு, அர்த்தாஷ்டம சனி நடந்துச்சு, ஆனா நான் பெரிய அளவிலான வெற்றியை நான் வந்து அந்த காலகட்டத்துல தான் அடைஞ்சேன், என்னையெல்லாம் 7.5 சனி ஒண்ணு செய்யல அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் நம்ம கேள்விப்படுவோம். அதெல்லாம் காரணம் அவங்க பிறந்த கால ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கும், கோச்சாரத்திலையும் இப்ப சனி வக்ரமாகும். இந்த காலகட்டத்துல செய்யற புதிய முயற்சி, எந்த ஒரு புதிய தொடக்கம், எந்த ஒரு வெற்றி எல்லாமே உறுதியாகும். இப்ப கிடைக்கிற எதுவுமே உங்களை கையை விட்டு போகாது. இப்ப நீங்க ஏதாவது ஒரு வீடு கட்டணும், அல்லது இப்ப ஏதாவது ஒரு வண்டி வாங்கணும், தொழிலை தொடங்கணும், விரிவுபடுத்தணும், இதுக்கு எல்லாமே இப்ப நீங்க வந்து செய்யற முயற்சி எல்லாமே பலன் தரும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்கும். நம்ம எப்பவுமே அஸ்திவாரம் பலமாக போட்டால் கட்டிடம் நீண்ட காலம் நீடித்திருக்கும். அப்ப இந்த காலகட்டம் அருமையான அடித்தளத்தை அருமையாக ஆழமாக அழுத்தமாக நீங்க போடக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும். என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு கிரகங்கள் சாதகமா இருக்கும்போது அது முழு பலனை தரும். இந்த 138 நாள் உங்களுக்கு உன்னதமான காலகட்டம். நீங்க எந்த விஷயத்துல நீங்க இறங்கினாலும் இப்போ உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். நம்ம பொதுவாக சொல்லுவோம் 6லிருந்து 60ன்னு. இந்த 6லிருந்து 60 வரைக்கும் இருக்க எல்லாருக்குமே பலன் தரும். அப்ப சீனியர் சிட்டிசனை நீங்க விட்டுட்டீங்களா அப்படின்னா, சீனியர் சிட்டிசன்களோட அனுபவத்தை கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. சீனியர் சிட்டிசன்கள் எல்லாம் வீட்டுல முடங்கி கிடந்ததெல்லாம் மாறி இப்ப அவர்களோட ஆலோசனையை கேட்கறதுக்கும், அவரை நிறைய இடத்துல கௌரவ பதவி கொடுத்து உட்கார வைக்கவும், கன்சல்டன்டாக அப்பாயிண்ட் பண்ணவும் நிறைய வாய்ப்புகள் வரும். அப்ப மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த சீனியர் சிட்டிசன்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் கௌரவத்தை பெறுவார்கள். அவர்களின் மதிப்பும் அவர்களின் அனுபவமும் பாராட்டப்படும், போற்றப்படும் ஒரு உன்னதம் இந்த 138 நாட்களில் நடக்கும். சரி, இந்த காலகட்டத்துல இந்த 138 நாட்கள் எல்லா தடையும் விலக்கி வெற்றி அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பௌர்ணமி தினத்தில் நீங்க ஒரு 7 தேங்காயை உடைத்து நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான தடைகள் விலக்கப்படும், வெற்றி உறுதியாகும், வேகமாகும், உங்களோட முயற்சிகள் எல்லாமே வரிசையாக நடக்கும். மகாலட்சுமி ஆலயத்துல பௌர்ணமியில மதியம் 1 மணிலிருந்து 2 மணியில நீங்க 7 தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான வெற்றி வசமாகும். 1 மணிலிருந்து 2 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடக்கக்கூடிய ஆலயம் மகாலட்சுமி ஆலயம் பெருசா தென்னிந்தியாவுல இல்லை, 1-2 ஆலயங்கள் தான் இருக்கு. அதுல இந்த நேரத்துல பூஜை ஆகுமானா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்கு பூஜை நடைபெறும். அப்ப போய் நீங்க அங்க தரிசனம் பண்ணிட்டு
நீங்க தேங்காய் தீபம் ஏற்றலாம். அங்கே வழங்கக்கூடிய மகாலட்சுமி எந்திரம் பெரிய அளவிலான தனவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உங்களுக்கான வாடிக்கையாளர்களின் அளவை உயர்த்தும். நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஜன ஆகர்ஷணம் நடக்கணும். வருமானம் வரத்துக்கு தன ஆகர்ஷணம் கிடைக்கணும். இது ரெண்டுமே மகாலட்சுமியால் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த கோவில்ல போய் நீங்க அஷ்டலட்சுமியும் நவகிரகத்தையும் கருவறையில ஒன்றாக தரிசனம் செய்வீங்க. அதனாலதான் அந்த கோவிலுக்கு பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில். சக்தி பீடத்தில் 52வது சக்தி பீடமான ஆலயம் அது. அப்படிப்பட்ட ஆலயத்தில் நவகிரகத்தையும் அஷ்டலட்சுமியையும் கருவறையில் ஒன்றாக தரிசனம் செய்யுங்க. அந்த கோவிலில் பூஜிக்கப்பட்டு தரப்படும் மகாலட்சுமி எந்திரத்தை வாங்கி தொழில் வியாபாரம் செய்யற இடம் அல்லது நீங்க உங்களோட கடையில, வீட்டுல, உங்களோட பர்சுல வச்சுக்கலாம். அது பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும். ஒருவரோட இல்லத்திலையும் சரி, ஒருத்தர் தொழில் செய்யற இடத்துலையும் எது இருக்கோ இல்லையோ லட்சுமி கடாட்சமே. அப்ப லட்சுமி கடாட்சத்தை லட்சுமியின் ஆலயத்தில் வழிபாடு செய்துவிட்டு அங்கே தரக்கூடிய எந்திரத்தை வாங்கி பயன்படுத்தும் பொழுது பெரிய அளவிலான வெற்றி உறுதியாகும். தடைகள் விலக்கப்படும். தாமதங்கள் கண்டிப்பாக இருந்த இடம் தெரியாமல் விலகிவிடும். இந்த சேனல் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள், உறவுக்காரங்க எல்லாருக்குமே வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு தான் உங்களை நான் லைக் பண்ணவே சொல்றேன். யூடியூபோட ஃபார்முலா அப்படி. அப்பதான் அது நிறைய பேருக்கு போய் காமிக்கும். நேரடியாவே நீங்க இதை ஷேர் பண்ணலாம் அல்லது நீங்க லைக் பண்ற வழியா மற்றவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரலாம். இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிடர் ரத்னா, ஜோதிடர் கலாநிதி, ஜோதிடர் செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.